ஒரு நாள் தாமி மழையில் நனைந்து வீட்டிற்கு வருகிறாள். வீட்டை அடைந்தவுடன் ஆடுகள் மழையில் நனையப் போயிருக்கின்றன என்றும் அவற்றின் குடிசை மிகவும் சேதமடைந்து விட்டது என்றும் அவள் பார்க்கிறாள். உடனே அவள் அனைத்தையும் சரி செய்ய முயற்சிக்கிறாள். ஆனால் அவளால் முடியவில்லை. உடனடியாக அவள் உரக்க பூதத்தை அழைக்கிறாள். பூதமே, எனக்கு ஒரு உதவி வேண்டும். பூதமே, எனக்கு ஒரு உதவி வேண்டும். பூதமே, எனக்கு ஒரு உதவி வேண்டும். ஆ, குழந்தையே, என்னை அழைத்தாயா? உனக்கு என்ன உதவி வேணும்? சொல்லு. பூதமே, இங்கே பார், என் ஆடுகள் மழையில் நனைகின்றன. அவற்றின் குடிசைகள் உடைந்துவிட்டன. அதனால் நீ உடனடியாக இந்த மழையை நிறுத்திவிடு. ஆஹா, குழந்தையே, மழை இந்த உலகிற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அது இயற்கையின் படைப்பு. அதை நாம் சுயநலமாக பயன்படுத்தக்கூடாது. சரி, நான் இப்பொழுது உன் ஆடுகளின் கூடாரத்தை சரி செய்கிறேன். காத்திரு. அட, மிகவும் நன்றி. இதோ பார், உன் ஆடுகள் இப்போது சந்தோஷமாக கூடாரத்தில் இருக்கின்றன. குழந்தையே, நீ வேண்டாம் என்று சொல்லும் மழை பல உயிர்களுக்கு மிகவும் முக்கியமானது. காட்டில் வசிக்கும் பறவைகள், மிருகங்கள் மற்றும் முக்கியமான விவசாயம் செய்யும் நம் சொந்தங்களும் மழையை நம்பியே வாழ்கின்றனர். குழந்தைகளே, நீங்களும் இனி உங்கள் சுயநலத்திற்காக பிற உயிர்களை கஷ்டப்படுத்தாதீர்கள்.